அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் தீவுகள் மற்றும் 90 இடங்களை தாக்கிய அமெரிக்க படைகள் இதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்க தயாராகி வரும் ஈரானின் IRGC ராணுவ படை மீண்டும் தொடங்கிய வளைகுடா சண்டை மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் விமானிக்கு 3 ஆண்டுகள் ஜெயில், ஈரானுக்கு ஆதரவு அளித்ததால் நேர்ந்த சோகம், வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நடத்திய தீவிர தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் IRGC ராணுவ படை தனது அண்டை நாடுகளான குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது தீவிர தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி நேற்று குவைத் மீது 2 பேலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 13 ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் அனைத்தையும் குவைத்தின் டிஃபென்ஸ் சிஸ்டம் விண்ணிலே இடைமறித்ததால் ட்ரோன் மற்றும் ஏவுகணையின் சிதறல்கள் பாலைவன பகுதியில் அமைந்திருக்கும் ராட்சச மின் கம்பங்கள் மீது விழுந்துள்ளதால் குவைத்தில் உள்ள சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதாக மின்சார அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத் மீது மட்டும் இல்லைங்க, பஹ்ரைன் மீதும் ஈரான் ராணுவம் தாக்குதலை நடத்தியதில் பஹ்ரைன் வான்வழி மூடப்பட்டு பஹ்ரைனுக்கு வரும் விமானங்கள் அனைத்தும் மற்ற நாடுகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இப்போதைக்கு இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை முடிவுக்கு வரும் என்றால் வராதுங்க. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு விடையளித்த டொனால்டு ட்ரம்ப் ஈரானிய தலைவர்களை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மேலும் இனிமேல் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் ஈரானை தீவிரமாக தாக்கப் போகிறோம் என டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் ஈரானின் முக்கிய எண்ணெய் கிணறுகள் அதிகமாக உள்ள கார்க் தீவு மீது தாக்குதல் நடத்தி கார்க் தீவை கைப்பற்ற போகிறோம் என அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருப்பது வளைகுடா நாடுகளே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் என்றால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் ஆகிய GCC நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் மிலிட்டரி பேஸை பயன்படுத்தி தான் ஈரானை தாக்கக்கூடும். பதிலுக்கு ஈரான் குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளின் மீது தான் தாக்குதலை நடத்தும். இதில் அதிகம் பாதிக்கப்படுவது குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற GCC நாடுகள் தாங்க. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கப்பட்ட இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையில் குவைத் மீது மட்டும் 15 குரூஸ் ஏவுகணைகள், 383 பிளாஸ்டிக் ஏவுகணைகள், 906 ட்ரோன்கள் மூலம் ஈரானின் IRGC ராணுவ படை குவைத் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் குவைத்தின் ராணுவ வீரர்கள், வெளிநாட்டவர்கள் சிலர் உயிரிழந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவரும் உயிரிழந்ததை நாம் மறக்க முடியாது. அது மட்டுமா, ஃப்ளைட் டிக்கெட்டின் விலை 1 லட்சம் 2 லட்சம் என விற்பனை செய்யப்பட்டு வெளிநாட்டவர்கள் பஸ் மூலமாக சவுதி அரேபியா சென்று அங்கிருந்து தான் தாயகம் திரும்பினார்கள். இப்படி பல துன்பங்களை வெளிநாட்டவர்கள் அனுபவித்துள்ளார்கள். மீண்டும் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் எங்கே பழைய நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம் மனதுக்குள் எழுகிறது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், ஈரான் அமெரிக்கா சண்டையிட்டு வரும் இந்த சூழ்நிலையில் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க ஈரானுக்கு ஆதரவாக எந்த ஒரு பதிவையும் சோஷியல் மீடியாவான டிக்டாக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்கில் போடாதீங்க. ஏனென்றால் நீங்கள் போடும் ஒவ்வொரு பதிவையும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கண்காணித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஈரானுக்கு ஆதரவாக பதிவுகளை போட்ட ஒரு குவைத்தி விமானிக்கு குவைத்தின் குற்றவியல் நீதிமன்றம் தலத்த சன, அதாவது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குவைத்தி விமானிக்கு 3 வருஷம் ஜெயில் என்றால் நம்மை போன்றவர்கள் இது போன்ற ஈரானுக்கு ஆதரவாக பதிவுகளை போட்டால் என்ன ஆகும்? அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே நம்மளால் குவைத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும். அதனால் திருபாலக், அதுபோல் மிக முக்கியமான அந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், சற்று முன் வெளிவந்த புதிய தகவல் படி அமெரிக்க படைகள் சவுதன் ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் தீவுகளை தாக்கியுள்ளதாக ஈரானின் மெஹர் நியூஸ் சேனல் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானில் உள்ள 90 இடங்களை அமெரிக்க படைகள் தற்போது குறிவைத்து தாக்கியுள்ளன. இதற்கு பதிலடியாக குவைத் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. இன்று அதிகாலை 3:44 மணி முதல் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக குவைத்தின் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் அனுப்பப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்திருந்தாலோ, சைரன் எச்சரிக்கை ஒலி உங்கள் ஏரியாவில் ஒலிக்கப்பட்டு இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1030 ரூபாய் 92 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 569 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 119 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.